ஒருத்தர் இந்த டேட்ல தான் இதே டைம்ல தான் என் உயிர் பிரியுன்னு சொல்லி இதே கோயில்ல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த கோயில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம சேரிகராயன்பாளையத்தில் அமைஞ்சிருக்க பாலமுருகன் கோயில் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த கோயில்ல நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்க தொழில் ரொம்ப நஷ்டமா போயிட்டு இருக்கு, இந்த முருகட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா உங்க தொழில் அமோகமா நடக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல தலையெடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயில்ல வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 130 வருஷமா இதே இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 3 தலைமுறையா அந்த கோயில பாதுகாத்து வராங்க. நானும் ஜீவ சமாதியில பாத்துட்டு அப்படியே நிறைய தெய்வங்கள்லாம் இருந்தாங்க, அவங்களையும் பாத்துட்டு இருந்தேன். எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு சரி நம்ம முருகரை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். உள்ள போய் பார்த்தா நல்லா பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கையில வேலை வச்சு கம்பீரமா முருகர் நின்னுட்டு இருந்தாருப்பா. சும்மாவா சொன்னாங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு, அதுக்கேத்த மாதிரி ஜம்முன்னு ராஜ அலங்காரத்துல நின்னுட்டு இருந்தாருப்பா. முருகருக்கு மட்டும் வெளியே வந்தா சேவக்குடி வச்சிருந்தாங்க. கடைசியா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், அந்த வேலும் காக்கும் அந்த வேலவனும் காப்பான். சோ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நம்ம பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. எல்லாமே அந்த முருகர் பார்த்துப்பாரு. ஓகேவா, பாய்.